தொடர்ந்து கற்பம் டிப்சன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்டம் 2025க்கான ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9/1/2025 25/1/2025 வரை காலம் கொடுத்துருக்காங்க. இதில் சில அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருஷத்தை போலவும் இப்போயும் வந்து டிஜி வெப்சைட்டில் பண்ணும்போது எம்இசிலேருந்து அவங்களுடைய டேட்டாவை எடுத்துக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னா திருத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவேற்றம் செய்யும்போது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விவரங்களையும் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இதில் மாணவர்களுடைய பெயர், முகவரி மற்றும் பிறந்த தேதி, அப்பாவோட பெயர், அம்மாவோட பெயர், இதில் ஏதாவது தவறுதல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணும்போது திருத்திக்கலாம். எம்இசி இணையதளத்தில் எப்படி இருக்கோ அதே தான் எடுத்துக்கும். அதனால் எம்இசி இணையதளத்தில் முதல்ல திருத்தம் செஞ்சுட்டு அதன் பிறகு டிஜி வெப்சைட்டில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். அதனால் வந்து மொபைல் எண்ணை எந்த எண் நம்ம பர்மனெண்ட்டாக வச்சுருக்கோமோ அந்த எண்ணை கொடுங்க, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துடாதீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்த தேதியும் வந்து 10ஆம் வகுப்பில் எப்படி வரணுமோ அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முகவரி அப்படின்ற இடத்துல பள்ளியினுடைய முகவரி கொடுக்கக்கூடாது. உங்களுடைய முகவரி என்னவோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு செஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வரும். அந்த பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் உங்கள் விவரங்கள்லாம் சரியாக இருக்குதா அப்படின்றது நீங்களும் பார்த்துக்கணும். பள்ளிகளும் சரி பார்ப்பாங்க, நீங்களும் வந்து சரியாக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான கடைசி தேதி வந்து 25/1/2025 மாலை 6 மணி வரலும் தான். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். விண்ணப்பத்தை எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்கிறதுக்கு 9லேருந்து 25 வரலும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் தான் 25/1/2025. ஆன்லைன் கட்டணம் செலுத்த இறுதி நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25/1/2025 தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளியிலேருந்து அவங்க மொத்தமாக ரிப்போர்ட்டாக எடுத்து போயிட்டு அலுவலகத்தில் ஒப்படைச்சிருவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வர்கள் வந்து இந்த விவரங்கள் எல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் அப்படின்றதான் இதில் கொடுத்துருக்காங்க. நன்றி.